இப்போ வந்து தலைவர் வந்து கறி வெட்டிக்கிட்டு இருக்காப்புல பாருங்கள், நல்லா வெட்டுறாப்புல கறி. இப்போ வந்து தர்பூசணி சாப்பிட்றாரு. இப்போ வந்து கழுத்து வலி, பாவம், ஐயோ பாவம். முறுக்கு சாப்பிட்றாப்புல பாருங்க, நல்ல மென்று சாப்பிட்றாடே. சூப்பர். நீங்க சொன்ன மாதிரி எப்படி சூர்யா சார் உங்க ரீல் பார்த்தாரு, இது ஏகே கிட்ட கொண்டு போய் நாங்களே சேர்க்கிறோம் சார். கண்டிப்பா அவரை பார்க்க வைக்கிறோம். இப்போதான் பொதுமக்கள் எல்லாம் பயங்கரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் நாள் ஆக ஆக அது ஆக்டர்ஸ்க்கே ஒரு டஃப்பை கொடுக்கும். என்னடா இது அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக இப்போயே நிறைய ஆக்டர்ஸ்லாம் பார்த்து மறந்து போய் தான் இருப்பாங்க. என்னடா அவன் சிங்கிள் ஷூட்டுன்றான், டீன் படிக்கலாம். நீங்கள் சொன்னாப்புல எங்கே இருந்தால் இவ்வளோ நாளா அந்த மாதிரி தான். அடுத்து வந்து இவரோட வீடியோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டா திறந்தாலே இவரோட வீடியோ தான் வந்து நிற்கும். இவர் எப்படின்னா இவரே வந்து பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிடுவார். இவர் போடுற வீடியோ ஃபுல்லாக அவ்வளோ மொக்கையாக இருக்கும். இவர் வந்து ஆக்டிங் கிங்கு, நான் சிவாஜி, கமல் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராக பீத்திக்கிடுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரிய பெரிய சேனல்ஸ் இருக்காங்களே, இந்த கலாட்டா, பிஹைண்ட் வுட்ஸு, இந்த மாதிரி சேனல்லாம், இந்தியா கிளிட்ஸ், இந்த மாதிரி சேனல்லாம் வந்து இவனை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க, இவன் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து சொல்கிறான், நான் சிவாஜி, கமல், ரஜினிங்கிறான். ஒரே ஷாட்டில் வந்து எல்லா டேக்கையும் எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இவனை வந்து ஒரு பெரிய நடிகர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவனை நினச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ நம்ம காலேஜில் நம்ம படித்தோன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கேங்கில் இருக்க ஒருத்தனை வந்து அவன் வந்து மொக்க பீஸாக தான் இருப்பான். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, டே மச்சான் நீ நல்லா நடிக்கிறடா, அந்த பொண்ணு உன்னை பார்க்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுவாங்க. அந்த கேட்டகரியில் உள்ள பையன்தான் இவன் வந்து இந்த மாதிரி வந்து ஓவர் கான்ஃபிடண்ட்டாக அவனை நம்ம நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். தயவு செய்து மக்களே அவனை வந்து நிறுத்த சொல்லுங்கள். முடியல நம்மளால். டேய் நம்மளாம் யாரா பாப்பா, பொண்ணுங்கனா பார்ப்பாங்க, நம்மளாம் யார் பாப்பா. ஹாய் வணக்கம். நான் வந்து டெம்பரவரியாக வந்து ஆளும் மண்டையும் ஆளே ஒரு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்காங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து பேமெண்ட் இருக்குது, ஒரு நாளைக்கு 2000 ரூபா. சரியா? உங்களோட வேலை வந்து எங்கேயும் போகக்கூடாது, சாப்பாடு ஃப்ரீ தான். உங்களுக்கு சாப்பாடு சொல்கிறான், உங்களுக்கு வந்துடும். 2000 ரூபா கொடுக்குறேங்கிறான். இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த மாதிரி பசங்கள்ட்ட இருந்து ரொம்பவே கவனமாக இருங்க. இவன் வந்து கத்திச்சட்டை போட ட்ரை பண்ணுறான்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இப்போமா இந்த மாதிரி பசங்க தான் வந்து இன்ஸ்டாவில் ரொம்பவே அதிகமாகிக்கிட்டு வராங்க. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இவங்களை பற்றி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க வந்து இதை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போவே அவங்க தொல்லை தாங்க முடியலை. லீகலைஸ் பண்ணால் அவ்வளோதான், ஒரு மக்களையும் வாழ விட மாட்டீங்க, எல்லாரையுமே அந்த மாதிரி மாற்றிடுவீங்கடா டேய் காவாலி பசங்களா. அப்பா டேய் சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா, சாப்பிடும்போது என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பசங்க தங்கியிருக்குது, அப்புறம் இந்த ஹாஸ்டல், இந்த மாதிரி இடத்துலலாம் இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம். அதுவும் ஒரே ரூமுக்குள்ளே இருந்தால் ரொம்பவே ஒரு மாதிரி இருக்கும். வாவ். போலீஸ் ஜனங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க சார், நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? அதெல்லாம் நல்லா நடந்துக்கிறாங்க மேடம். பைக்ல போகும்போது அடிக்கிறாங்க, சொல்லுப்பா, பயப்படாத. போலீஸ் எல்லாம் எப்படிங்க அப்படி டக்குன்னு சொல்ல முடியும்? நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க சார், போலீஸ் எப்படி நடந்துக்கிறாங்க? தடியில போட்டு புலகிறாங்க மேடம். போகும்போதுல 50 கொடு 100 கொடுன்னு உயிரை வாங்குறாங்க. குண்டும் குழியுமா இருக்கு மேடம் ரோடு, அதை சரி பண்ண மாட்டானுங்க, பணத்தை ஹெல்மெட்டுக்கு வாங்குறானுங்க. குமார் என்னையா கூப்பிட்டா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார். வந்துடுறேன். போலீஸ் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி தான் வந்து ஏற்றி விடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து யாராவது இந்த போலீஸு இந்த மாதிரி வந்துட்டா ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. அவங்களோட சுயரூபத்தை வந்து காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். சரி இருந்துட்டு போ. இப்ப நான் யாரு? நான் கொடுங்க எங்க அப்பா பிள்ளை, எங்க அம்மா பிள்ளை. படு. அனுப்ப முடியாது. இங்கதான் போகணும். இங்க போகணும். உச்சா இங்க போகணும். முடியாது. சரியான சுட்டி பையனாக இருக்கான். ஓ, டீச்சரை என்ன மிரட்டுறான் இந்த வயசுலே.
சின்ன பையன், அதனால் அவனுக்கு ஒன்றும் தெரியல. சின்ன பையனாக இருக்கிறதே ரொம்பவே ஒரு ஆனந்தம் தான். வயசு ஆக ஆக தான் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகிக்கிட்டே போகுது. உச்சா போகணுமா, இங்கே போக மாட்டாராம், வீட்டுக்கு தான் போவாராம், இங்கே தூங்க மாட்டாராம், வீட்டில் தான் போய் தூங்குவாராம். எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. க்யூட்ரா தம்பி, க்யூட்ரா. ஆமா, இவர் அப்படி என்ன சொசைட்டிக்கு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி இவரை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க. இவரை சொல்லி குத்தம் இல்லை, இவரை வந்து கூப்பிட்றாங்களே கெஸ்ட்டாக, அவங்கள சொல்லணும். இந்த மாதிரி ஆட்களால் வந்து ஏகப்பட்ட பையங்களும் பொண்ணுங்களும் வந்து சீரழிகிறாங்க. உங்களுக்கு வந்து ஒரு கெஸ்ட்டை கூப்பிட்னா பெரிய பெரிய ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை கூப்பிடுங்க, அப்புறம் வந்து நம்ம சமுதாயத்தில் முன்னுதாரணமாக இருக்கிற பெரிய பெரிய ஆட்களை கூப்பிடுங்க, மக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடியவங்க கூப்பிடணும். இந்த மாதிரி இந்த வீடியோவை போட்டு இந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் தயவுசெய்து திருந்துங்க காலேஜ் நடத்துகிறவங்களே. நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.